ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாய்ஸ் ரிசோர்ஸை பற்றி. அதுக்கு முன்னாடி சாய்ஸ் ரிசோர்ஸஸ்க்கு டர்ன் எடிட்டிங் ஆன் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட் அன் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் இந்த சாய்ஸ் வந்து இது சர்வே போலிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸுக்கு வேறு ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது. சர்வே எடுக்கலாம், போலிங் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ விண்டோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ஸோட கொஸ்டின் நம்ம என்னங்கிறது போடணும், சாய்ஸோட நேமு. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து ஹரிசாண்டலாக தெரியணுமா இல்லை வெர்டிக்கலாக இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் இல்லை வெர்டிக்கலாக இருக்கும். இது ஆப்ஷன்ஸு. அலோவ் சாய்ஸ் டு பி அப்டேட்டட் வந்து நோ எப்போதும் பை டிஃபால்ட்டு. மோர் தென் ஒன் சாய்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். ஒன் சாய்ஸ் வந்து ஆப்ஷன் பட்டனாக வரும். மோர் தென் ஒன் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா செக் பாக்ஸ் டைப்பில் வந்துடும். ஸோ டிக் பண்ணிக்கலாம் மோர் தென் ஒன் சாய்ஸ் அவங்க. அதேமாதிரி லிமிட் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் பெர் ஆன்சருக்கு. இப்போ ஆன்சர் 1ல் வந்து மன்மோகன் சிங் இப்போ இந்த மன்மோகன் சிங் அப்படிங்கிறது வந்து 5 பேருக்கு அப்புறம் இது டிஸப்பேர்ட் ஆகிடும். நம்ம லிமிட் பண்ணிட்டோம்னா இதை எஸ் கொடுத்தீங்கன்னா இதை லிமிட் பண்ண முடியும் நீங்கள் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ 5 பேர் ஓட்டு பண்ணதுக்கப்புறம் 6வது நபர் ஓட்டு பண்ணும்போது இந்த மன்மோகன் சிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் டிஸப்பேர் ஆகிடும். ஸோ மற்ற மீதி ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது நோ கொடுத்துருந்தா நோ கொடுத்துக்கலாம். ஸோ இது டிசேபிள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லிமிட் பண்ணலாம் ஆன்சர்ஸை. சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, அப்துல் கலாம், பிரணாப் முகர்ஜி. ஸோ அது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு மோர் ஃபீல்டு வேணும்னா நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி ஆட் 3 ஃபீல்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபீல்ட்ஸ். எத்தனை ஆன்சர்ஸ் இருக்கோ அத்தனை ஆன்சர்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. இது எப்போ இந்த போலிங் ஓப்பனில் இருக்கணும், எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற அவைலபிள் டைம் செட் பண்ணிக்க முடியும். டேட் அண்ட் டைம் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண முடியும். டெட்லைனுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ண முடியாது. இதனோட ரிசல்ட்ஸ் இருக்குது. அடுத்தது ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி லேட்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாலும் பண்ணலாம். ஆன்சர் பண்ணதுக்கப்புறமும் பண்ண முடியும். சாய்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸோட சாய்ஸ் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இமீடியட்டாகவும் கொடுக்கலாம். அவங்களுக்கு போலிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பப்ளிஷ் இது pretty much சிம்பிள். இது ஸ்ட்ரைட் அவ்வளோதான் இந்த மெத்தடை பொறுத்தவரையும், சாய்ஸ் மெத்தடை பொறுத்தவரையும். இப்போ சேவ் அண்ட் ரிட்டர்ன் போயிட்டோம்னா இப்போ டர்ன் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சைடில் ரைட் சைடு டர்ன் எடிட்டிங் ஆஃப். ஸோ ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ கிளிக் பண்ணோம்னா கரண்ட் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி. ஜஸ்ட் ஆன்சர் பண்ணணும். சேவ் மை சாய்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ ரிசல்ட்ஸ் தெரியல, பட் V1 ரெஸ்பான்சஸ். நீங்கள் அங்கே ரிசல்ட் வந்து லேட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால வச்சுருக்கீங்க. ஸோ மொத்தமாக இமீடியட்டாக தெரியணும்னு நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா இமீடியட்டாக அங்கே ரிசல்ட் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.